இன்னைக்கு நம்ம கொல்லி வந்திருக்கோம். காய் பறிக்க போறோம். வாங்க. பாரு. இது வந்து என்ன காய்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स, இது வந்து சாம்பார் காய். இப்போ இத நம்ம பறிக்கலாம் வாங்க. இதான் फ्रेंड्स சாம்பார் காய். இதான் फ्रेंड्स சாம்பார் காய். வந்து நாங்கள் இங்கேயும் கரும்பு இதுதான் போட்டிருந்தோம், கரும்பு விதை தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து சாம்பார் காய் விதை வந்து போட்டுட்டோம். அங்கே இருக்குது கரும்பு விதை. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற காயெல்லாம் பிரிச்சுட்டு போகலாம் வாங்க. எடுங்க நீங்கள். இது ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பிரிச்சிடலாம். இது ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது பிரிச்சிடலாம். சுற்றி பார்க்கலாம் வாங்க. என்னடா போயிட்டே இருக்க? காய் தான் பெருசாச்சு இல்லை? போதும் போதும். இது ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில தோ ரெண்டு இருக்கு பாரு. தோ இருக்கு பாரு. அது இதெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெண்டு காய் இருக்கு. இங்க பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ பெருசு, தர்பூசணி மாதிரியே இருக்கு. இதெல்லாம் இன்னும் பெருசானதுக்கப்புறம் வந்து பறிச்சிக்கலாம். எனக்கு வந்து தாத்தா கூட இப்படிதான் பெருச்சியா இல்லைக்கிட்ட. இங்கே எம்மத்திரம் இருக்குது பாருங்க. இதில் வந்து நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குது. இது வந்து சின்னதாக இருக்குது, மண்ணும் உள்ளே புதஞ்சிச்சு. சரி இன்னைக்கு போதும் இந்த காய். நீ பேசாம வாரக்குள்ள போய் அப்படியே உக்காந்து இருந்திருக்கலாம். வெண்டைக்காய் செடியில் இருக்கான்னு தெரியல எழுதிட்டு. வெண்டைக்காய் செடியில் ஒன்றுதான் இருந்துச்சு. நம்ம தெரியும் பார்த்தோம்னா. அடுத்த வீடியோவில் வந்து நான் கொல்லியே சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி விவசாயத்துக்கு வந்து நான் எங்கள் தாத்தா கூட வேலை செய்வேன், எங்கள் ஆளு கூட வேலை செய்வேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.